ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நான் பெங்களூர் வந்திருக்கேன்னு உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல. இப்போ நம்ம பெங்களூரில் ஒரு ஏரியாவை சுற்றி பார்க்க போகிறோம். எங்கன்னா பன்னார்காட்டா ஜூக்கு தாங்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. நான், பாட்டி, அம்மா, சித்தி வீட்டுக்கு வந்திருந்தோம். சரி, எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு இப்போ ஜூக்கு போயிட்டுருக்கோம். பாப்பாலாம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அதனால் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி போடுறதுங்க நைட்டு. ஆனால் காலையில் எழுந்திரிக்கிறது 10 மணிக்கு எழுந்திரிச்சு 12 மணிக்கு ரெடியாகி 1 மணிக்கு 2 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா போகிற வழியெல்லாம் டிராஃபிக்குங்க. பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டாலே டிராஃபிக் தாங்க. அதில் இந்த பிள்ளைய நான் ரெடி பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு போங்க. அப்படி ரவுஸ் பண்ணிட்டா. அப்புறம் செப்பல் போட்டுவிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது அமைதியாக இருந்தா. கூட எங்கள் பாட்டியும் பக்கத்தில் நிற்க வச்சுட்டேன். இல்லைன்னா அவள் அமைதியாகவே இருக்க மாட்டா. இது என்னோடய காஸ்டியூம் இன்றைக்கி ஜூக்கு போகிறதுனால. இதுதான் எங்கள் பாட்டி, அம்மாவோட அம்மா. இவங்கள பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவளை விட்டுட்டேன். எப்படியோ ஒரு வழியாக 12 மணிக்கு மேலே கிளம்பியாச்சுங்க. காரில் அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு. மேடம்க்கு கார் ஏறினோடனே போதும் என்கிட்டயே ஒட்டிட்டா. சரி, கொஞ்ச நேரம் முன்னாடி சித்திக்கிட்ட கொடுத்துருந்தேன். அவங்க அப்படியே இந்த கோகோமெலன் போட்டுவிட்டு அவளுக்கு பாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அவளை அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. என் புள்ள அப்படியே ஆப்போசிட்டுங்க எல்லா பிள்ளையும் விட. எதையுமே பார்க்க மாட்டேன். இந்த ஃபோன் கொடுத்தேன்னா தூக்கி வீசுவாங்க அந்த பக்கம் வேணாம். ஆனால் பெங்களூரில் பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக்குன்னு. எப்படி தான் பெங்களூரில் டெய்லியும் ஒர்க் போயிட்டு வரவங்களாம் போகிறாங்கன்னு தான் தெரியலிங்க. அவ்வளோ டிராஃபிக்குங்க. சித்தி பையனுக்கெலாம் ஒரு கிளாஸே கட் ஆயிடுதுங்க. அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு. அந்த கோயில் சித்தி வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சித்தி இருக்க பிளேஸ் வந்து காரைப்பலன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இருக்காங்க. அங்கேருந்து பன்னார்காட்டா ஜூக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல் தான் சொன்னாங்க. அதனால ஜாலியாக எல்லோரும் கிளம்பியாச்சு. இங்கே என்ன பிளான் பண்ணோன்னா, காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு கிளம்பி சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் உள்ளே போய்க்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணுதுங்க. ஆனால் இங்கே கிளம்புனதே 12 மணிக்காச்சே. காலையில் சோறுந்திங்கள ஒன்றுந்திங்கள அங்கே போய் உட்காந்துட்டு ரொம்ப எல்லாத்துக்குமே அப்படி தலை சுற்றி விட்டுருச்சுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பாப்பாவுக்கு மட்டும் நான் எப்போவுமே காலையில் ஏதாவது டிஃபன் கொடுத்துட்டு தான் எங்கேயா இருந்தாலும் வெளியே எடுத்துகிட்டு போவேன். பாப்பா ஒரு வழியாக காரில் தூங்கிட்டா. நம்மளுக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. கொண்டு வந்த ஸ்நாக்ஸை இப்போவே காலி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே. ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சுங்க. வெளியே பார்த்தா பொம்மை அது இதுன்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கான திங்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க உள்ளே போனோம். நாங்கள் சாப்பிடும்போது மணி 1:30 ஆயிடுச்சு. அங்கே பார்க்கிங் அவ்வளோ கார் நிற்கிதுங்க. உள்ளே போனால் அத்தனை கூட்டம் இங்கேயும். எப்படியோ ஒரு வழியாக போய் சித்தப்பா தான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் பாப்பா வச்சுட்டு இந்த பக்கமே நின்றுட்டோம். மேடமாக ஒரே டான்ஸ் தான். நானே பார்க்க போகிறோம். நானேன்னா அவளோட லாங்குவேஜில் யானைங்க. யானை பார்க்க போகிறேன்னு ஒரு வழியாக சித்தப்பா போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டார் எங்கள் எல்லாத்துக்குமே. இது வந்து சஃபாரி நாங்கள் போன டைமில் வந்து லன்ச்சு சாப்பிட்ருந்தாங்க டிரைவர்ஸ் எல்லாம். அதனால இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இல்லைனாலுமே கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. பஸ் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மலாம் போக முடியும். அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஏரியாவில் வந்து மேலே ஷெட் மாதிரிலாம் போட்டுவிட்டு நல்லா வெயில் படாத அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சுங்க. எல்லாமே கவராக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அப்படியே பொறுமையாக கிளம்பிட்டோம். வர சொல்லிட்டாங்க. அதனால் அப்படி அப்படியே பஸ்ஸுக்கிட்ட போயாச்சு. இனி நாங்கள் வந்து உள்ளே போய் என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்த்தோம், எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் பாய்.